உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் அமெரிக்காவும் சைனாவும் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சைனாவோட இந்தியா நீங்க எங்களோட சேரணும், சேர்ந்து அமெரிக்காவை அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய உண்மை தன்மை என்ன, இந்தியாவுக்கு இதில் ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்குமா, இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். அதே மாதிரியே ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அமெரிக்கா அறிமுகப்படுத்த போறாங்க. அதுல இந்தியா எந்தெந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகுது, அதே மாதிரியே நிறைய டாக்ஸை அமெரிக்காவுக்கு குறைச்சிட்டே வர்றாங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது, இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஏற்பட்டிருக்க ட்ரேட் வார் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா எப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏத்தாரோ அப்பிருந்து ஆரம்பிச்சது பிரச்சனை. அதுவும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டாக்ஸை போட்டுருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 10% டாக்ஸ் போட்டிருந்தாங்க, மறுபடியும் 10% டாக்ஸ் போட்டு கிட்டத்தட்ட 20% மேல சைனாவினுடைய பொருட்களுக்கு அவ்வளோ அதிகமா டாக்ஸ் போட்டிருக்காங்க. இது என்ன செக் பண்ணி பார்த்தா அமெரிக்கா சைனாவுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கே $150 பில்லியன் மட்டும்தான் பொருட்களை அமெரிக்கா சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா சைனா அமெரிக்காவுக்கு ஒரு மாசத்துல $50 பில்லியன் மேல எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு சைனாவினுடைய மார்க்கெட் மிக பெருசா யூஎஸ்ல மாறிட்டு வருது. அப்படிங்கிற நம்ம கணக்கு போடும்போது ஒரு வருஷத்துக்கு $600 பில்லியன் மேல யூஎஸ்க்கு அவர்களை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுதான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுவும் பர்டிகுலரா நிறைய போதை பொருட்களை சைனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதனால இங்க இருக்க அமெரிக்க மக்கள் எல்லாரும் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு ஆர்டர்ஸ் தொடர்ந்து அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரு. அதற்காக கூட இந்த மாதிரி ஒரு வரி விதிப்பை ஆரம்பிச்சிருக்கலாம். அவர் வெறுமனே சைனாவுக்கு மட்டும் பண்ண கிடையாது. அதுவும் பர்டிகுலரா அருகில் இருக்க நாடான மெக்சிகோ, கனடா, இந்த ரெண்டு நாடுகளுக்குமே நிறைய டாக்ஸ், அதுவும் பர்டிகுலரா 25% டாக்ஸை போட்டிருக்காரு. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா, அதாவது ட்ரேட் வார் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுல இந்தியா மட்டும் சிக்கி தவிக்குது. ஏன் அப்படின்னா இந்தியா மேல இது வரைக்கும் எந்த டாக்ஸ்மே போடலினாலும் ரெசிப்ரோக்கல் டேரிஃபை ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஆக்சுவலா அப்படின்னா அமெரிக்கா எந்த அளவுக்கு டாக்ஸ் போடுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்தியாவுக்கு டாக்ஸ் கிடைக்கும். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆல்ரெடி இந்தியா நிறைய பொருட்களுக்கு, அமெரிக்கா பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவுல டாக்ஸ் போட்டிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா 50%லிருந்து 150% வரைக்கும் டாக்ஸ் போட்டிருந்தோம். எப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதோ அப்பிருந்தே இந்தியா பட்ஜெட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது ஹை கிளாஸ் மோட்டார் வெஹிக்கிள் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே டாக்ஸை குறைக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா ஹார்லி டேவிட்சன் அந்த பைக்கு நாங்க டாக்ஸை குறைக்க போற அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான கார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெஸ்லா கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வரப்போகுது. அதனால அதற்கு நிறைய டாக்ஸை குறைக்கிற அப்படின்னு சொல்லி இந்தியா இப்பவே பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம அமெரிக்கா பார்த்து பயந்துட்டோமான்னு கேட்டா கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய சிச்சுவேஷன் அப்படி. இந்தியா ஆல்ரெடி $80 பில்லியன் மேல அமெரிக்காவுக்கு பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அது உலகத்துல அமெரிக்கா ரொம்ப முக்கியமான மார்க்கெட்டா இந்தியாவுக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம பார்த்து பயப்படுறோம். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் வெளிநாட்டுல இருந்து, அது கச்சா எண்ணெய் ஆகட்டும், ஏதாவது கேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல பொருட்களை நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம். எல்லாமே டாலர் பேஸ் பண்ணி தான் வாங்கணும். அதே மாதிரி டாலருடைய மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்புல ரொம்ப கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதாவது $1 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 87 அளவுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம தங்கம் வாங்கணும், எது வாங்கினாலும் நம்ம டாலர் பேஸ் பண்ணி தான் இருக்கோம். இதனால இவ்வளவு பிரச்சனை இருக்க காரணத்தினால நம்ம அவர்கள் எந்த அளவுக்கு டாக்ஸ் போடுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா போட்டாலும் பரவாயில்ல, நம்ம அவர்களிடம் மீதும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது, இல்லைன்னா வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்தியா அஞ்சறாங்க. அதே மாதிரியே ஆல்ரெடி இந்தியா ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்தாங்க. அது என்னன்னா பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஆக்சுவலா இந்தியாவும் அமெரிக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட $300 பில்லியன் மேல எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுதான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட $130 பில்லியன் மட்டும் தான் ரெண்டு பேரும் சேர்த்தியே எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். இதை இன்னும் அதிகப்படுத்தணும். அதுவும் பர்டிகுலரா நேச்சுரல் கேஸ் அமெரிக்கால அதிகமா கிடைக்குது. அதை இந்தியா யூரோப் மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு வராங்க. அதன் மூலமா இந்தியானால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான பாசிட்டிவா இருக்கு.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு இந்தியா வந்து ஏன் இவ்வளவு வந்து நம்ம இறங்கி இறங்கி போறோம்னு பார்த்தா ஒண்ணு வந்து நம்ம எல்லா நாட்டையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல. ஆனா சைனா அளவு கிடையாது. ஏன்னா சைனா நினைச்சா எந்த நாடுமே எனக்கு தேவையில்லை இருந்தாலும் அவர்கள் எல்லா பொருளுமே அவர்களே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே மூலப்பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. அதுதான் அவர்களுக்கு நமக்கு இருக்க ஒரு முக்கியமான வித்தியாசம். அதே மாதிரியே சைனாவும் இந்தியாவும் கூட்டு சேரணும், கூட்டு சேர்ந்து ட்ரேடிங் பண்ணி எப்படியாவது அமெரிக்காவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை சைனா திட்டிட்டு வராங்க. அதற்காக இருந்தே நிறைய வந்து சமரச வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து போன வருஷம் வந்து எல்லை பகுதிகளில் பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலரா லடாக்ல இருக்க ரெண்டு முக்கியமான பகுதி டெம்சாங் மற்றும் டெம்சோங், இந்த ரெண்டு பகுதியிலுமே வந்து எல்லையை ஆக்கிரமிச்சு நிறைய படைகள் வீரர்கள் ரெண்டு பேருமே நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் எல்லாத்தையுமே பேசி சமரசம் பண்ணி எல்லாத்தையுமே பின்வாங்க வச்சாங்க. அதன் பிறகு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இனி வருங்காலத்துல பண்ணணும். அதாவது கொரோனாக்கு அப்புறம் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஃப்ளைட் ஃபெசிலிட்டியே கிடையாது, அதை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறாங்க. அதே மாதிரியே மறுபடியும் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா வந்து சைனாவுக்கு போகணும், அதுவும் பர்டிகுலராக கைலாஸ் போகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறாரு. அதே மாதிரியே வருங்காலத்தில் ரெண்டு நாட்டில் இருக்க ஜேர்னலிஸ்ட் வந்து எல்லா பக்கம் போய் நிறைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து சைனா தரப்புல சொல்றாங்க. இந்தியா வந்து இது வரைக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலைனாலும் வருங்காலத்தில் வந்து நம்ம சைனா கூட போவோமா அப்படின்னு நான் கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இருந்தே இந்தியா வந்து மேக்சிமம் வந்து நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் மட்டும் தான் மெயின்டைன் பண்றாங்க. சைனா கூடயும் போக மாட்டாங்க, அமெரிக்கா கூடயும் போக மாட்டாங்க, ரஷ்யா கூடயும் போக மாட்டாங்க, எல்லா சைடும் நாங்க வந்து நியூட்ரலைஸ்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேபி வந்து இதுக்கு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் வந்து எனக்கு தோணுது அமெரிக்கா கூட இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சைனா எப்ப வேணாலும் நம்ம கூட இருந்துட்டு அவர்களை குளிபறிச்சிடுவாங்க. அதுதான் அவர்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. அதனால இந்தியா வந்து இது எந்த அளவுக்கு எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே அமெரிக்கா வந்து இன்னொரு முக்கியமான திட்டத்தை இந்தியா மூலமா போடுறாங்க. நீங்க வந்து எல்லாத்துக்குமே நிறைய டாக்ஸ் போடுறீங்க, அதனால பர்டிகுலரா அந்த விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் வந்து கம்மியா போடுங்க. அது வந்து நாங்க அதிகமா வாங்குற பொருள், அது சாப்பிடறதுக்கு வாங்குற பொருள், அதுக்கு மட்டும் டாக்ஸ் வந்து ஒரு 10 to 20% போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறாங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அதாவது ரீசன்ட் டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் எஃகு மற்றும் அலுமினியம் இந்த ரெண்டு மெட்டீரியல் மேலையும் 25% டாக்ஸ் விதிக்கிறேன்னு சொன்னார். அதுல இந்தியாவும் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுது. ஏன் அப்படின்னா நம்ம வருஷத்துடைய எக்ஸ்போர்ட்டே வந்து எஃகு மற்றும் அலுமினியம் கிட்டத்தட்ட $18 பில்லியன். ஆனா அது அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது மட்டும் 6.6% மட்டும் அவர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். கரெக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட $7 பில்லியன் வந்து அவர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த அளவுக்கு இருக்கிற காரணத்தினால இந்தியா வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும். அதுவும் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா பேசிக்கா வந்து டாக்ஸ் போறங்காட்டி சாதாரண மனுஷனுக்கு எப்படி பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். அவர்கள் டாக்ஸ் வந்து அமெரிக்கா மேல போட்டாங்கன்னா நம்ம ஒரு பொருள் வந்து பேனா 10 ரூபாய்க்கு விற்கணும்னு சொல்லி இங்க ரேட் கொட்டேஷன் வாங்குறோம்னா அங்க அமெரிக்கா போகும்போது அது 13 ரூபாயா மாறும். அதே வந்து அங்க இருக்க பொருள் வந்து அமெரிக்காக்கார ஒரு பேனை தயாரிக்கிறானா அவ 10 ரூபாய்க்கு தயாரிச்சானா அங்க நம்முடைய மார்க்கெட் வந்து டோட்டலா அடிபடும். அதனால மேக்சிமம் வந்து எல்லா அமெரிக்க பொருளையே வாங்க ஆரம்பிப்பாங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதாவது எக்ஸ்போர்ட்ல நமக்கு டாலர் அதிகமா கிடைச்சாதான் நம்ம வந்து மற்ற பொருட்களை வாங்க முடியும். அதுவும் பர்டிகுலரா தங்கம், கச்சா எண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை வாங்க முடியும். சப்போஸ் இங்க ஏற்றுமதி குறைஞ்சிச்சுன்னா இந்தியாவினுடைய ஜிடிபி டோட்டலா டவுன் ஆகும். அது ஒரு முக்கியமான பிரச்சனையா. இன்னொரு முக்கியமான பிரச்சனை அமெரிக்க பொருள் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா, அதாவது இந்தியா வந்து டாக்ஸை குறைச்சாங்கன்னா இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா டாக்ஸ் வந்து குறைச்சிட்டே வந்தாங்கன்னா இந்திய பொருளும் அமெரிக்க பொருள் ரெண்டு பொருளுமே ரேட் வந்து ஈக்குவல் ஆயிருமா. அதனால அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாம் அமெரிக்க பொருளை வாங்கப்பா, அங்கதான் சூப்பரா இருக்கும், அவர்கள் மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் விதைப்பாங்க. அது வந்து இந்தியாவுக்கு வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாருமே கூடிய விரைவில் வீழ்வதற்கும், அதாவது இந்தியாவில் நிறைய பேர் வந்து பசி பட்டினால சாகறக்கும் இது ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிடும். அதனால அதை வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். அதுவும் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இங்க நிறைய பேர் வந்து அதாவது இந்திய நிறுவனங்கள் வேலையை விட்டு போயிட்டாங்க, அதாவது அவர்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிடும். ஆல்ரெடி வந்து நிறைய மக்கள் வந்து இந்தியாவில் வேலை இல்லாம இருக்காங்க. அது கூட ஒரு முக்கியமான பிரச்சனையா மாறிடும்.
அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிரும். ஏன்னா எல்லா அமெரிக்கா கம்பெனியும் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இந்தியாவில் அமெரிக்காக்காரங்க ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுவாங்க. அதனால நம்முடைய நிறைய டேட்டா வந்து உளவு பார்த்து அமெரிக்காவுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இந்தியாவுக்கு மாறிடும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இதனாலதான் இந்தியா வந்து ரொம்ப பயப்படுறாங்க அமெரிக்கா பார்த்து. இது எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.